ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸ் இந்த ரைட்டரோட ஒரு பயோகிராஃபி எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக வந்து நம்ம ரொமான்டிக் ஏஜ் பீரியடில் இருக்கக்கூடிய ரொமான்டிக் போயட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூ ஆத்தர்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜான் கீட்ஸ் பற்றின ஒரு எஸ்ஸே, ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்ஸே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவருடைய லைஃப், எஜுகேஷன், அவருடைய இயர்லி டைமில் இருந்த ஒர்க் அண்ட் அவருடைய போயம்ஸ், எந்த மாதிரியான போயம்ஸ் எழுதியிருக்காரு, அவர் மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ண தீம் என்ன அப்படின்றது தான் ஓவராலாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். John Keats was one of the gigantic figure in the Romantic age. He was the most sensuous among the Romantics, and he needs the treatment of nature. There is a passion for sensuous beauty. He was one of the most important poets of the 19th century. He possessed the quality of the Romantic movement, such as a purity of emotions, imagination, and respect to the beauty of the world. Okay, introduction la enna solranga pathina John Keats அவர் வந்து இந்த ரொமான்டிக் அந்த பீரியடில், அந்த ஏஜில் வந்து ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைஜாண்டிக் அப்படின்னா வந்து பயங்கர பெருசாக, எக்ஸ்ட்ரீம்லி பிக்கான ஒரு விஷயத்தை தான் ஜைஜாண்டிக் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு அந்த டைமில் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து மற்ற ரொமான்டிக் போய்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தோம் இல்லையா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தோம், கால்ட்ரிட்ஜ் பார்த்தோம், ஷெல்லி, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரோட ரைட்டிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப சென்சுவஸாக ரைட் பண்ணுவார். அதாவது அவர் எழுதுகிற அந்த போயட்ரியாக இருக்கட்டும், அவர் எழுதுகிற எந்த ஒர்க்காக இருக்கட்டும், அது வந்து இட் கிவ்ஸ் ப்ளெஷர் டு மைண்ட். இல்லை, நம்மளோட மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் வந்து அவ்வளோ ஒரு ப்ளெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அவரோட ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவ்வளோ வந்து அழகாக வந்து அவருடைய ஒர்க்கில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் 19th செஞ்சுரியில் வந்து இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொமான்டிக் மூமெண்ட்டுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா. அப்போ அந்த டைமில் இருந்த இந்த ரைட்டர் அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து அவருடைய ஒர்க்ஸில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன குவாலிட்டிஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பியூரிட்டி ஆஃப் எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸை அவ்வளோ கிளியர் கட்டாக வந்து அப்படியே கொடுக்கறது. இமேஜினேஷன் தான் மோஸ்ட்லி நம்ம பார்த்த எல்லா ரொமான்டிக் ரைட்டர்ஸும் இமேஜினேஷனுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நான் இயற்கையாக கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விஷயமும் பயங்கரமாக ரசிக்கிறவங்க, அதை வர்ஷிப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவரும் இருக்கிறாரு. அப்படி அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இவர் ரைட்டிங்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் இவர் லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்ப்போம். John Keats was born in 1795 in London. He studied at a private school at Enfield. At the age of 15, he entered the medical field. When he was 22 years old, he published his first book of poems in 1817. His second book of poems was published in 1818, and it received severe attacks from the magazines, the Quarterly Review and Blackwood's magazine. At last, it died in 1821. ஓகே, இவரோட ஷார்ட் லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் 1795 அந்த இயரில் பார்ன் ஆகியிருக்காரு. அண்ட் எங்கே படிச்சிருக்கார், ஸ்கூல் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு பிளேஸில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அவருடைய 15 வயசில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அவர் என்ட்ரு ஆகிறார். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மெடிக்கலில் வந்து என்ட்ரு ஆகிறாரு. ஆஃப்டர் தட் 22 இயர்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாருனா, அவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ், அவர் எழுதின நிறைய போயம்ஸை ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு செட்டாக 1817 அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா செகண்ட் புக் ஆஃப் போயம்ஸ் அடுத்த வருஷமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1818 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டும் பப்ளிஷ் ஆன கொஞ்ச நாள் இல்லை, உடனேவே வந்து பயங்கரமாக இவரோட போயம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி, அதை விமர்சனம் பண்ணி, அதை கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து நிறைய நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் வந்து 2 மேகசின் பேர் சொல்லியிருக்காங்க, இந்த குவார்ட்டர்லி ரிவ்யூ அண்ட் பிளாக்வுட்ஸ் மேகசின். இதிலெல்லாம் வந்து அவரோட போயம்ஸ் அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்லாஸ்ட் இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1821 வந்து இறந்திருக்காரு. அண்ட் இஸ் இயர்லியர் ஒர்க்ஸ் இந்த டாபிக் பார்ப்போம். When he was 17 years old, he wrote poems in 1817. He published a book of poems, Endymion, in 1818.
Keats developed the simple story into a complicated one with his excellent language. His beauty was his use of flowery language. ஓகே, இயர்லி ஒர்க் நம்ம ஆல்ரெடி இந்த லைஃப் அண்ட் எஜுகேஷனில் பார்த்தது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவருக்கு வந்து 17 வயசு இருக்கும்போது வந்து இவர் போயம்ஸ்லாம் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா, ஆஃப்டர் தட் 1817லேயும் 1818லேயும் வந்து அவரோட போயம்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம், செகண்ட் புக் ஆஃப் போயம்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் புக் ஆஃப் போயம்க்கு வந்து அந்த புக்கோட நேம் நினைக்கிறேன் என்டிமியான் அப்படின்ற பேரில் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாருன்னா, லைக் ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வந்து அவரோட லாங்குவேஜ் மூலயமா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன்னாக வந்து கொடுப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு திறமையாக இருந்திருக்காரு. அண்ட் அவரோட முழு அழகு எதில் இருக்குது, அவர் ரைட்டிங்கில் எப்படி கொடுக்குறாருன்னா அவரோட யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் தான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஃப்ளவரி லாங்குவேஜ் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஒர்க்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு மாதிரி பூக்கள் போன்ற அந்த அவர் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லாங்குவேஜினால தான் வந்து அந்த ஒர்க்கே வந்து பியூட்டிஃபை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட லாங்கர் போயம்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆஃப்டர் த ஷார்ட்டர் போயம்ஸ் பற்றி பார்ப்போம். His longer poems are he wrote Isabella or the Poet of Basil, the Fall of Hyperion, the Eve of Saint Agnes and the Eve of Saint Mark. These poems used where taste and diction used were brilliant and transformed his emotions in the readers. ஓகே, இவருடைய பெரிய போயம்ஸ் ரொம்ப நிறைய லைன்ஸ் இருக்கக்கூடிய போயம்ஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க. இந்த இசபெல்லா, த பாட் ஆஃப் பேசில், த ஃபால் ஆஃப் ஹைப்பரியன், ஈவ் ஆஃப் செயின்ட் எக்னஸ் அண்ட் ஈவ் ஆஃப் செயின்ட் மார்க், இதெல்லாமே அவரோட பெரிய பெரிய போயம்ஸ். ஸோ இதில் எல்லாமே அவர் யூஸ் ஆஃப் டிக்ஷன், அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு இருக்கு இல்லையா, அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருப்பார். அது மூலயமா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அவருடைய எமோஷன்ஸை நமக்கு சொல்கிறார் இல்லையா, அது அவ்வளோ கிளியராக வந்து நமக்கு புரியுற மாதிரி அந்த எமோஷன்ஸை ரீடர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஸ் அ ஷார்ட்டர் போயம்ஸ் என்னென்னு பார்ப்போம். The shorter poems were beautiful and they showed Keats' maturity. He wrote in 1819 the great odes such as Ode to a Nightingale, on a Grecian urn, to Psyche, on melancholy and to autumn. Keats' love for true beauty. In his poems, 14 lines, he used 10 lines in each stanza. He wrote La Bella Dame Sans Merci was a lyrical ballad. ஓகே, ஷார்ட்டர் போயம்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எல்லா போயம்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா அவரோட மெச்சூரிட்டி லெவல் நமக்கு தெரியும், அந்தளவுக்கு நல்லா மெச்சூராக இருக்கார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சி நல்லா சூப்பராக அவரோட ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியும். இன் 1819 நிறைய ஓட்ஸ் எழுதியிருக்காரு. போயம்ஸில் ஒன் ஆஃப் த ஜானர் தான் வந்து ஓட் அப்படின்னு சொல்கிறது. நிறைய ஓடு எழுதியிருக்காரு. அதில் வந்து ஓட் டு நைட்டிங்கல், ஓட் ஆன் எ கிரீஷியன் ஒன், ஓட் டு சைக், ஓட் ஆன் மெலன்காலி, ஓட் டு ஆட்டம். இதெல்லாமே ரொம்ப ஷார்ட்டான கிறிஸ்பியான லைன்ஸ் கொண்டு அவ்வளோ அந்த ட்ரூ பியூட்டியை வந்து அதில் கொடுத்துருப்பார். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட போயம்ஸ், இந்த ஷார்ட்டர் போயம்ஸ் எல்லாமே 14 லைன்ஸ் தான் இருக்கும். 14 லைன்ஸ் அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கணும் அது எந்த மாதிரியான டைப் ஆஃப் போயம் அப்படின்றது. என்ன, அது கண்டிப்பாக சோனெட். ஓகேவா, ஹி யூஸ்ட் 10 லைன்ஸ் இன் ஈச் ஸ்டான்ஸா. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 10 லைன்ஸ், ஆக்சுவலாக 14 லைன்ஸ் என்னும்போது ஃபஸ்ட்டு 10 லைன், ஆஃப்டர் தட் லாஸ்ட் 4 லைன்ஸ், இப்படி கூட இருக்கலாம். நம்ம தான் அதை அவரோட போயம்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெட்டில் சர்ச் பண்ணி. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு லிரிக்கல் பேலட் எழுதியிருக்காரு. இது லைக் ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட் மாதிரி இருக்குது, லா பெல்லா டேம் சான்ஸ் மெர்சி. ஸோ இந்த ஒர்க் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சோனட் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஆஸ் எ சோனட்டராக அவர் குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். As a sonneter, Keats shared an equal rank with the greatest poets. He wrote 14 line sonnets following the Shakespearean form. He wrote 61 sonnets. He's a famous sonnets are. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஆஸ் அ சோனட்ராக மற்ற கிரேட்டஸ்ட் போயட்ஸ்க்கு ஈக்குவல் ரேங்க்கில் இவரும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சோனட்னாலே 14 லைன்ஸ் தான். இவர் எதை பார்த்து யாரை வந்து இன்ஸ்பயர் ஆகி, ஸோ இவங்கள மாதிரி இன்ஸ்பயர் ஆகி தான் அடுத்த ஒர்க் எழுதுவாங்க. ஸோ அப்படி வந்து ஷேக்ஸ்பீரியன் ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் இவர் இந்த சோனட்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. டோட்டலாக பார்த்தா 61 சோனட்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சில ஃபேமஸ் சோனட்ஸ் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். On first looking into Chapman's Homer, when I have fears that I may cease to be, and brightest star, would I wear steadfast as thou art.
இதெல்லாம் வந்து இவருடைய ரொம்ப ஃபேமஸான சோனட்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்கார்னேஷன் ஆஃப் பியூட்டி. இந்த டாப்பிக்கில் இது எல்லாமே அவரோட தீம்ஸாக இருக்குது. இட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர், இன்கார்னேஷன் ஆஃப் பியூட்டி. அந்தளவுக்கு பியூட்டியை வந்து இன்கார்னேஷன் அப்படின்னாலே வந்து டு ஹேவ் அன் எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் குவாலிட்டி, ஏதோ ஒரு குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்கிறது தான் வந்து இன்கார்னேஷன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்கார்னேஷன் ஆஃப் பியூட்டி, அந்த பியூட்டின்ற ஒரு விஷயம் எந்தளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த இன்கார்னேஷன்ன்றது இந்த டாப்பிக்கில் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை, அது சேர்ந்து இருக்கக்கூடிய வேர்டு தான் அது. Keats wholly dedicated himself to poetry, and he felt that poetry was not a way to teach philosophy or religion or political way. He focused only on writing, and according to him, poetry should be the incarnation of beauty. Okay, இவர் என்னன்னா அவருடைய ஃபுல் ரைட்டிங் மோஸ்ட்லி வந்து அவர் மீதி எந்த இதுலேயுமே எழுதாமல் போயிட்ரிக்கு மட்டுமே வந்து அவரோட ஃபுல்லாக வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவரோட தாட்ஸ், அவருடைய ஹோல் திங் அதுக்கே டெடிகேட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் போயிட்ரின்றது வந்து இஸ் ஜஸ்ட் நம்ம படிக்கிறோம், அவரோட எமோஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி தானே ஓசோ. அது வந்து நமக்கு வந்து ஃபிலாசபியோ ரிலிஜியனை பற்றியோ இல்லை பொலிட்டிக்கல் பற்றியோ நமக்கு அது டீச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து அவரோட ரைட்டிங்கில் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காரு. அண்ட் தென் இவரை பொறுத்த வரைக்கும் போயிட்ரின்றது இன்கார்னேஷன் ஆஃப் பியூட்டி அப்படின்னு அந்த டைட்டிலே சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர். நேச்சரை எந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாருன்றதை பார்க்க போகிறோம். Keats' love of nature was powerful, and his employed imagery in his poem. He employed the spirit of nature with particular charm and meted it with a sensuous beauty. He loved nature just for its own sake and for the glory and loveliness. He worshipped nature without any moral intentions. He worshipped nature like a child. Okay va. So as usual எல்லா ரைட்டர்ஸ் மாதிரி நேச்சர் ரொமான்டிக் போயட்ஸ் மாதிரி தான் இவரும் ஜான் கீட்ஸும் வந்து எப்படின்னா நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பயங்கரமாக வந்து லவ் பண்ணுறாரு. அதில் இருக்கக்கூடிய அழகு, அதோட க்ளோரினஸ், அதை அவ்வளோ பார்க்கவே நமக்கு வந்து அழகாக இருக்கும் இல்லையா. ஒரு அருவி ஓடுறது, நேச்சர் சுற்றி இருக்க கோலம், ஸோ அப்படி இப்படின்னு நம்ம நேச்சர்னாலே வந்து அது அழகு தான், அதுக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது. அதை வந்து பயங்கர சென்சுவஸ் பியூட்டியாக அது வந்து நமக்கு இட் கிவ்ஸ் ப்ளஷர் டு மைண்ட் அண்ட் பாடி த்ரூ த சென்சஸ் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சாமிங்காக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல எல்லாருமே கொடுப்பாங்க. பட் இவரோட டிஃப்ரெண்ட் வேல வந்து இவர் கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் அந்த நேச்சர் அப்படின்றத வழிபடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, ஒரு சைல்டு மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இமேஜினரி வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு போயம்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் சென்சுவஸ்னஸ் அப்படின்னே ஒரு டாபிக். ஏன்னா மற்ற போயிட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து அதிகமாக இந்த சென்சுவஸ்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. Is one more quality and is a rich sensuousness. He dealt with poetry with the sensation and showed with his importance of ones of true and beauty. He was sensitive to beauty. ஸோ இவர் வந்து அந்த பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பயங்கர சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். சென்சிட்டிவ்னாலே தெரியும். ஸோ எதுக்காக இருந்தாலும் பயங்கரமாக வந்து இந்த எமோஷன்ஸ் இந்த எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து அவங்களே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, ஸோ மற்றவங்களுக்கு எதாவது ஒன்றுனா கூட நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்மளால் அதை வந்து ரொம்ப நம்மளை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுமாரி ஒரு அழகு ஒரு ரசிக்கிறோம் அப்படின்னாலும் பயங்கர இதாக வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி அதிலே ஆழ்ந்து போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இவர் பண்ணுறாரு நேச்சர்கிட்ட. அண்ட் இவரோட ரிச் குவாலிட்டி இவருக்கு இருக்குது அப்படின்னா இவரோட யூஸ் ஆஃப் சென்சுவஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவரோட போய்ட்ரியில் இவர் யூஸ் பண்ணுறது. அண்ட் இவர் வந்து அந்த போயம் மூலயமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒன்னஸ் ஆஃப் ட்ரூ அண்ட் பியூட்டி அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ அந்த பியூட்டின்ற அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய பியூட்டி வந்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். Keats was a revolution in the treatment of nature. His sensation to beauty is a worship of nature, and his charm in writing made a remarkable poet who inspired the later generation. ஓகே, ஓவராலாக வந்து எல்லா விஷயத்தையுமே இது வரைக்கும் நம்ம எஸ்ஸேல பார்த்த எல்லா விஷயமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கன்க்ளூஷனில் கொடுத்தாச்சு. அவரோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் இஸ் சென்சேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் அந்த நேச்சரை வந்து அவர் வழிபடுறது அண்ட் அவர் ரைட்டிங்ஸில் இருக்கக்கூடிய சாம்னஸ் இது எல்லாமே சொல்லி தான் கன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் போயட் ஃபார் லேட்டர் ஜென்ரேஷன். இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு இன்ஸ்பைரபிள் ஃபிகராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அண்ட் ஓட் டு நைட்டிங்கல் இந்த ஒரு ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி என் கன்க்ளூஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து இங்கே தான் சொல்லணும்னு இல்லை, இட்ஸ் ஷார்ட்டர் போயம்ஸில் ஓட் டு நைட்டிங்கல் இந்த ஒர்க்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்கே கூட இந்த பேராகிராஃபை ரைட் பண்ணலாம். Ode to Nightingale என்றது poem having the bird song. The speaker learns the immortality of art and the mortality of humans. Keats found suitable images in nature to describe his philosophical condition. Thus he was able to connect nature with human feelings. So இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த போயம் வந்து ஒரு பேர்ட், நைட்டிங்கல் அப்படின்றது ஒரு பேர்டு, அந்த பேர்டு பாடக்கூடிய அந்த சாங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மியூசிக் அந்த சாங்கை தான் வந்து இந்த போய்ட்ரியில் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பார். அண்ட் இது மூலிமா ஸ்பீக்கர் என்ன கற்றுக்கிட்டாருன்னா இம்மார்டலிட்டி ஆஃப் ஆர்ட், அழியாத தன்மை இந்த ஆர்ட்டுக்கு இருக்கு இல்லையா அதை பற்றியும், அண்ட் மார்டலிட்டி ஆஃப் ஹியூமன்ஸ், அழிகிற மனுஷங்கள் அழியக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து ஒரு மாதிரி கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த ஒரு இமேஜ் ஏன் அவர் சூஸ் பண்ணார், இந்த பேர்டு இந்த பர்டிகுலர் இந்த நைட்டிங்கல் சூஸ் பண்ணது எதுக்கு காரணம்னா அவருடைய ஃபிலாசபிக்கல் கண்டிஷன், அவரோட மனநிலை எப்படி இருக்குன்றத இந்த ஒர்க் மூலிமா அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் தஸ் ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் நேச்சர் கூட ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங்ஸை வந்து அவர் கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த ஒர்க்கில். ஸோ இதில் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்ஸுமே வந்து ஒரு நேச்சருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை பற்றி தான் வந்து நிறைய ஒர்க்ஸ் இவர் சொல்லியிருப்பார். அண்ட் திஸ் இஸ் வாட் த எஸ்ஸே. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்ஸே வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆத்தரோடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும், எஸ்ஸே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.